இந்த ஆட்சியில வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறீங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதிகமான கடன் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட தேர்தல் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கல நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றணும். உடனே ஆட்சி 3 மாசத்துல உடனே நிறைவேற்றுன்னு சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது பாதி பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாம எல்லா மகளிருக்கும் முழுமையாக நீங்கள் சொன்ன அந்த 2500 நிதி, அதே போல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நம்மளுக்கு எனக்கு நிறைய அதிகமான நேரத்தை கொடுத்து இருங்க. அதிகமான நேரத்துக்கு ஏங்க இதெல்லாம் நிறைய நீங்க இருக்கும்போது நாங்க பேசுறதில்ல, புதிதாக பேசல. அதே போல விவசாய கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் கூடுதலாக வழங்கணும். மீனவர்களுடைய அந்த தொகை உயர்த்தி வழங்கணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நிதிநிலையும் நீங்க சரி செய்யறன்னு சொல்லியிருக்கீங்க. 15,000 கோடி அதிகம் பண்ண சொல்லியிருக்கீங்க. கூடுதல் வருவாய் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிதியும் அதிகமாக கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிவிடுவேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா? நீங்க என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிட்டேன் உங்களுக்காக. நான் சொல்லிட்டேன், உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா இந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதில் அரசியல்வாதி என்று மக்கள் பிரதிநிதி என்று நான் மாற்றிக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள், கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்குற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு, சாலைகள் உருவாக்கப்பட்டு, மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 MLD புதிதாக கோவைக்கு கொண்டு கொடுத்திருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் தான் 890 MLD கொடுத்துருக்கிறோம்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 MLDயை 1300 MLD ஆக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 MLD கலைஞர் கொண்டு வந்தார். 110 MLD தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் சென்னையை பத்தி சொன்னார். நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க.
குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மெயினை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மெயினை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா நாங்கள் 400 1300 எம்எல்டி கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டது. அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல, அவரே சொல்லிட்டார், அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் போதானே, உட்கார் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீ உட்காருங்க. அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையிலே அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு. அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடியப்பட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்கண்ணே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பாருங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலவர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறார். அதான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலத்தில் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையாக முடிச்சிருப்போம். ஆனால் முழுமையாக நிதி ஒதுக்கி எல்லாம் பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு. அதில் 50% கொரோனா வந்த காலத்தில் முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆஸ்டின் பேசும்போது சொன்னார், எந்த கட்சியில் இல்ல, நீங்க எந்த கட்சியிலிருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சர்